கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். யூதர்களுக்கு ஜெபிக்க தெரியாமலாம் இல்லை, நம்மளை விட நல்லா ஜெபிக்கிறவர்கள் தான் யூதர்கள். ஒரு நாளைக்கு 3 தடவை ஜெபிப்பாங்க. நமக்கு என்ன, கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், அதனால் நம்ம எப்பயுமே ஜெபிக்கிறதில்லை, இல்லைன்னா ஜெபிக்கிறதுக்கு காரணம் சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் யூதர்களுக்கு அப்படி இல்லை, ஃபிக்ஸட் டைம் இருக்குது. அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் தியானம் பண்ணி முறையிடணும். எதிரான கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதும் வழக்கம் போலவே எருசலேமை நோக்கி ஜன்னல்கள் திறந்திருக்க தன் முழங்கால் படியிட்டு எருசலேமின் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தான் தானியேல். அப்படிப்பட்ட ஜெபிக்கிற அந்த சீசர்கள் எல்லாருக்குமே யூதர்களுக்கு தெரியும். ஆனால் இயேசுடைய ஜெபத்தில் இருக்க வித்தியாசத்தை பார்க்குறாங்க. நம்ம ஜெபத்துக்கு இவர் ஜெபத்துக்கு என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது, என்னவா இருக்கும்? அப்போ தான் எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக்கொடும் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நம்மளும் அந்த ஜெபத்தை தான், நம்ம எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரிஞ்ச ஜெபம் தான். அதனால் உங்கள் யாருக்குமே தெரியாத ஒரு பயங்கரமான ஆழமான நீளமான எந்த சத்தியத்தையும் நான் சொல்ல போகிறதில்ல. தெரிஞ்ச ஒன்றை ஞாபகப்படுத்த போகிறேன். சில விஷயங்கள்லாம் என்ன செய்வோம்னா, சில ரோட்டில் போயிட்டே இருப்போம், மறந்துடுவோம் இல்லையா? அது மாதிரி ஏதாச்சும் மறந்துட்டோம்னா இன்றைக்கி ஞாபகப்படுத்தி இதுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம இது பண்ணி என்ன செஞ்சிட போகிறோம். தக்காளியை விட்டுட்டோம்னா மறுபடியும் போய் வாங்கிட்டு வரது இல்லையா? அது மாதிரி மறுபடியும் இன்றைக்கி என்னத்தையெல்லாம் எதையாச்சும் விட்டுட்டோமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணி மறுபடியும் சொன்ன ப்ரேயர் பாயிண்ட்டை பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது கர்த்தர் சொல்கிறாரு, ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும்போது, பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இது நல்லா தெரிஞ்ச வசனம் தான். முதல் பாயிண்ட்டு என்னது? பரிசுத்தம் தான். ஏன் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்தம் இருந்தால் பூமியில் இருக்க என் மேலே மகிமை வரும். மகிமை எப்பயும் இருக்குது. ஆனால் பூமியில் உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்து அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. எப்போ பூமியில் எங்கே ஒரு மனிதன் பரிசுத்தமாக இருக்கிறானோ அங்கே அவனுக்குள் தேவனுடைய மகிமை கடந்து வரும். அங்கிருந்து தேவனுடைய மகிமை புறப்படும். ஸோ நம்ம எல்லாம் நாம் தேவனுடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்மில் தேவ மகிமை வெளிப்பட வேண்டுமானால், நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட வேண்டுமானால் முதலாவது தேவை பரிசுத்தம். நமக்கு தேவை முதலாவது என்னது? பரிசுத்தம். அப்போ இன்றைக்கி நம்ம வாஞ்சிக்க வேண்டியது முதலாவது பரிசுத்தம். அதை தான் கர்த்தர் விரும்புகிறாரு. அதுதான் கர்த்தருக்கு பண்ணக்கூடிய உண்மையான ஆராதனை கூட. ரோமர் 12:1 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை. அப்போ நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். ஸ்தோத்திரத்தோடு அவருடைய சன்னதிக்கு வரணும்னா சில நேரங்களில் நம்ம நிறைய பாட்டெல்லாம் பாடிட்டு போவோம். நல்லது தான், பக்தியோடு நம்ம பாடிட்டு போகிறது நல்லது தான். ஆனால் அந்த பாடல்களோடு என்ன இருக்கணும்னா பரிசுத்தம் இருக்கணும். அப்போ அது அங்கீகரிக்கப்படும். ஆக இப்போ முதலாவது என்ன தேவை? பரிசுத்தம் தான் பிரதானமானது. அதனால தான் பக்தன் ஜெபிக்கிறான், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக அப்படின்னு சொல்லி. ஏன் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ இருதயம் சுத்தம் வேணும். அதனால தான் தாவீது பாவம் பண்ணிவிட்டு கடைசியில் மனம் வருந்தி ஜெபிக்கிறான், சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என்னில் கட்டளையிடும். ஏன்னா சுத்த இருதயம் இல்லைன்னா ஆவி அலசடிப்பட ஆரம்பிச்சிடும். ஆவியில் ஒருமையை காத்துக்கொள்ள முடியாது. அப்போ ஆவியில் பலன வீரம் அடைஞ்சிருவோம். ஸோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலனாக இருக்குன்னா முதலாவது தேவை பரிசுத்தம். அப்போ தேவ சமூகத்துக்கு போகும்பொழுது நம்ம கேட்க வேண்டியது பரிசுத்தம். ஏன் 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் 3 டிபார்ட்மெண்ட்டும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படணும். ஆகவே கர்த்தர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆகவே கர்த்தர் சொல்கிறாரு, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு போயிட்டு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். தாவீது சொல்கிற மாதிரி என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரேன்னு கேட்கணும். தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கமடைவான். அதே கர்த்தர் சொல்கிறவன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். அப்படின்னா எங்கே திறக்கணும் எங்கே க்ளோஸ் பண்ணணுங்கிறத மட்டும் கற்றுக்கிட்டோம்னா நம்ம பரலோகம் போகிறதுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால தான் பாருங்கள், மற்ற எல்லாத்துக்கும் 2 கிட்னி கூட கொடுத்துருக்காப்புல கர்த்தர். 2 கை கால்லாம் கொடுத்தவர். அதெல்லாம் ஒரு வேலை செய்யுது. ஆனால் 2 வேலை செய்யணும், சாப்பிட்ணும் பேசணும். ஒரு வாய் தான் கொடுத்துருக்குறாரு இல்லையா? அப்போ அளவாய் இருந்தால் எல்லாம் வளமாய் வாழலாம்ங்கிற மாதிரி நாம் அதை என்ன செய்யணும்? கரெக்டாக சரியானது ஏற்ற வேலையிலே பலன் கொள்ள உங்கிறவர்களாக இருக்கப்பட்ட தேசம்
பாக்கியம் உள்ளது. ஆகவே பார்த்திங்கன்னா அதுபோல் நம்முடைய வார்த்தைகள், அப்போ நம்ம வார்த்தைகள் தேவனுக்கு முன்பதாக நிற்க போது ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். ஆகவே நம்முடைய நாவில் முதல்ல அக்கினி தேவையாக இருக்குது. ஏசாயா எல்லாம் பேசி கடைசியில் பார்த்தா பரலோகத்துக்கு போனால் தான் தெரியுது சிக்கல் எங்கே போய் மாட்டிட்டாப்புல, வாயில் தான் மாட்டிட்டார் இல்லையா? பரலோகத்தின் மகிமையில் போய் அப்படியே குதூகலமாக நிற்க வேண்டிய ஆள் அங்கே போய் கத்துறாப்புல, ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதறுகள மனிதன் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம மனிதர்கள் முன்னாடி சாட்சி வாங்குறது ரொம்ப ஈஸி. பரலோகத்துக்கு போகணும்னா ஏசாயாவை நினச்சி பார்த்துக்க வேண்டியதான். ஏசாயா 6வது அதிகாரத்தில் தேவன் அவரை தூக்கி கொண்டு போகிறார், மேலே கொண்டு போய் நிறுத்துறார். உசியா ராஜா மரணம் அடைஞ்ச அந்த வருஷத்தில் உசியா ராஜா என்ன செஞ்சான், அந்த துணிகரமாக தேவாலயத்துக்குள்ளே உள்ள ஸ்தூபம் கட்ட போயிட்டான். அப்போ இதே காலகட்டத்தில் இப்போ என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு நான் தீர்மானிக்கிறேன், இல்லை நான் ஒரு அசம்ஷனுக்கு வரேன் அப்படின்னா, ஒருவேளை அவன் மேலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப உட்காந்துருக்கிறார். நீ மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டார் ஆவியில். ஒன்றை என்னன்னு காமிக்கிறவா அப்படின்னு சொல்லி. அவன் சில நேரங்களில் மற்றவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும்போது பார்த்தீங்களா அவர்கள் என்ன செய்தார்கள், நமக்கு மற்றவங்களோட தான் ஈஸியாக தெரிஞ்சிடும், நம்ம விட்டு தான் தெரியாது. ஆனால் கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னா, உங்களில் நீ மற்றவங்களுக்கு தூசி பார்த்துக்கிட்டு இருக்கிற, உங்களில் என்ன இருக்குது, பெரிய கட்டை ஒன்று இருக்குது, உத்தரம் இருக்குது, அதனால் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நம்மளை வான் பண்ணுறாரு. அதனால தான் அவனை தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கிடையாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் போய் நம்மளை சோதித்து பார்க்கணும். உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்து தேவனத்தில் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லுது. ஆகவே முதலாவது பரிசுத்தம் மிக மிக அவசியம். நம்ம அனுதினமும் என்ன செய்யணும், நம்முடைய புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்து உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் முதலாவது ஜெபமாக நமக்கு இருக்கணும். என்னை பரிசுத்தமாக்கும் அப்படின்னு கேட்கணும். எந்த இடத்துல நான் பரிசுத்தமாகிருக்கேன், எந்த இடத்துல பரிசுத்தம் ஆகலைங்கிறது நமக்கு தெரியணும். எதில் நான் சரிப்படுத்தப்பட்டிருக்கேன், எதில் சரிப்படுத்தப்படலான்னு தெரியும். கர்த்தர்ட்ட போய் கேட்கணும், என் பலவீனத்தில் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உங்களுடைய பலன் எனக்குள்ளே பூரண மாட்டேன், இந்த விஷயத்தில் நான் இன்னும் பூரணப்படலை. ஏன்னா சில பாவங்களை அறிக்கையிட்டுருவோம், சில பாவங்கள் பின்னாடியே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம கேரக்டராக மாற்றிடும். அது பாட்டுக்கு நம்ம அப்படி தான் இருப்போம் அப்படிங்கிறது. நாம் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தான் அழைப்பு. இனி நான் அல்ல, இனி கிறிஸ்துவே வாழ்கிறார். அப்போ கிறிஸ்தவர்கள் தங்கள் மாம்சத்தையும் இதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அரைஞ்சிருக்கணும், மறுபடியும் இருக்கக்கூடாது. அப்போ முதல்ல பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். பரிசுத்தம் தான் தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறது. ஏன்னா பைபிள் சொல்கிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்போ தேவனுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரே அடையாளம் பரிசுத்தம் தான். பரிசுத்தம் தான் அவருக்கு பண்ணுகிற உண்மையான ஆராதனை. நம்ம எப்படி பண்ணாலும் சரி, பரிசுத்தம் இல்லாமல் பண்ணால் தேவன் அதை அங்கீகரிக்கிறதே இல்லை. ஆகவே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதும் என்ன செய்யணும், பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது கர்த்தர் சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லிட்டார் கர்த்தர். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஓகே, லூக்கா 17வது அதிகாரம் 21வது வசனம். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். அதோ அங்கே என்றும் இதோ இங்கே என்றும் சொல்லுகிறதுக்கு ஏதுவிராது. தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? உங்களுக்குள் இருக்கிறதே. தேவராஜ்யம் எங்கே இருக்குது? எனக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்க ராஜாவும் எங்கே தான் இருக்கார்? அந்த ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்கிறார் இல்லையா? அப்போ வாசிங்க கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அடுத்து என்ன சொல்கிறார் கர்த்தர்? விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே. அப்போ இருளிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே கொண்டு வந்துட்டார். இப்போ ராஜ்யத்துக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். இப்போ ராஜ்யத்துக்குள்ளே இருந்தால் என்ன நடக்கணும்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகளெல்லாம் என்ன செஞ்சிடணும், ஒளிந்து போயிடணும். அதான் ராஜ்யம் உள்ளே வர்றது. இந்த ராஜ்யமும் சாத்தாண்ட ராஜ்யமும் ஒன்றா ஒரே இடத்துல குடியிருக்கக்கூடாது. அதனால தான் கர்த்தர் சொன்னார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வந்து அவனோட என்ன செய்வேன், போஜனம் பண்ணுவேங்க. அப்போ நமக்குள்ளாக அவர் உள்ளே வரணும். அதுதான் சரியான ராஜ்யம். ராஜ்யம்னு சொல்லிவிட்டு அவரை வெளியவே நிறுத்திடக்கூடாது. இப்போ நமக்குள்ளாக அந்த ராஜ்யம் இருக்கிறது. கிறிஸ்துவானவர் மகிமையை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்போ இயேசு நமக்கு உள்ளே தான் இருக்கிறாரு. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ இந்த ரெண்டுமே ஒன்றா இருந்தால் சரியாக இருக்கும். ரெண்டு பக்கமும் கனெக்ஷன் கரெக்டாக இருந்தால் நம்ம பேசுகிறத கேட்கும். பல நேரங்களில் நம்ம பேசுகிறது பரலோகத்தில் கேட்க மாட்டேங்குது. ஏன்னா உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறது இல்லை. அப்போ என்கிட்ட பாவம் இருந்துச்சுன்னா நான் ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கேன்னு அர்த்தம்.
அதாவது ஸ்கூலில் அட்டனன்ஸ் போட்டோம் ஆனால் கட்டடிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே அட்டனன்ஸில் இருக்காது, ஆனால் ஸ்கூலில் இருக்கும். நேமுக்கு இருக்கப்பட்டிருக்காது, அட்டனன்ஸ் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்கும். என்ன கடைசியில் ஆனுவல் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு வர வேண்டியது தான். அவர் வரும்போது விளக்கு இல்லாமல் விளக்கு எரியாமல் என்னாச்சுன்னு கேட்டால், இந்த போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறோன்னு போன ஆளுகள்லாம் என்னாச்சு, 2 பேர் வயலில் இருந்தார்கள், ஒருத்தர் எடுத்துக் கொள்ளப்பட்டார், ஒருத்தர் கைவிடப்பட்டார். ஆகவே அவர் வரும்போது அவரை சந்திக்க என்னவாருங்க, ஆயத்தமாக இருக்கணும்னா ராஜ்யத்துக்கு உள்ளே இருக்கணும். உள்ளே வெளியேங்கிற இந்த இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, எப்பயுமே உள்ளே இருக்கணும். அவர் எனக்குள்ளாக இருக்க வேண்டும். ஸோ என்னையிலே அவருடைய ராஜ்யம் உள்ளே, நான் ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டேன். இனி நான் என்னுடைய வாழ்க்கை எங்கே கிடையாது, இந்த பூமிக்குரியது கிடையாது. அதனால தான் பைபிள் சொல்லுது, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பர்மனன்ட் சிட்டிசன் எங்கே தான்? பிஆர் எங்கே தான்? அமெரிக்காவிலையா? பரலோகத்தில். அமெரிக்காவில் பிஆர் கிடைச்சாலே நிறைய பேருடைய சந்தோஷத்தை தாங்க முடியல. ட்ரம்ப் வந்ததுலேருந்து வாங்கினாலுக்கெல்லாம் இப்போ உசுரே இல்லை, என்ன நடக்கும் எப்போ நடக்கும்ன்ட்டு. ஆனால் நம்ம தேவன் ட்ரம்ப்பு கிடையாது. அவர் சொன்னது, அவர் வார்த்தையை மாற்றி மாற்றி பேச மாட்டார். அவர் பர்மனன்ட் ரெசிடென்ட் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டார். நான் போய் உங்களுக்காக ரெடி பண்ணுறேன், அழிக்க போகிறேன்னு முடிவு பண்ண இந்த பூமியை 6 நாளில் இவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. நம்ம தான் நாசமாக்கியிருக்கோம், வேறு யாரும் இல்லை. இந்த பூமி அழிஞ்சதுக்கு, பூமி இவ்வளோ மோசமானதுக்கு காரணம், பூமி வெப்பமயமானதுக்கு காரணம் கர்த்தர் இல்லை, மனுஷன்தான். சரிங்களா? அப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா தேவன் இவ்வளவு நடந்தும் நம்ம இவ்வளோ நல்லா இப்போயும் பார்க்க நல்லா தான் இருக்குது. இப்போயும் ஊட்டி பார்க்குறோம், கொடைக்கானலில் பார்க்குறோம், பனிக்காலத்தில் நம்ம ஊரே நல்லா தான் இருக்குது இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த அழிக்க போகிறேன்னு முடிவு பண்ண ஒரு 6 நாளில் ரெடி பண்ண பூமியே இப்படி இருக்குது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அது எவ்வளவு நேர்த்தியாக இருக்கும், பர்மனெண்ட்டாக இருக்க போகிறது. கழட்டிட்டு போக போகிற செட்டே இவ்வளோ அழகாக நல்லா இருக்குது. அப்போ பர்மனெண்ட்டாக, அப்போ அதுக்கு போகணும். அதுக்கு தான் நம்மளை இங்கே கொண்டு வந்துருக்குறேன். அதனால் நான் இங்கே இருந்தாலும், அதனால் உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். என் ராஜ்யம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா என் இருதயம் எங்கே இருக்குமோ அங்கே இருக்கும். அப்போ இந்த பூமியை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்முடைய ராஜ்யம் வருவதுன்னா என்னென்னா, நான் இங்கே இருக்கிறத பற்றி எந்த கவலையும் எனக்கு இல்லை. உண்ணவும் ஒடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம், இல்லாமல் போகும் பொருள்களிலும் கண்களை பறக்க விடுவானேன். ஸோ இந்த பூமியில் மனிதர்கள் மத்தியில் எப்படியாவது அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கடைசியில் எங்கே தான் போய் ஆகணும்? பூமிக்கு கீழே தான் போகணும். பரலோகத்தின் தேவனை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வரணும்னா மேலே போகணும். நம்ம எங்கே போகணும்னு நாம் தான் முடிவு பண்ணணும். ஆகவே பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது என்பது என்னென்னா, எனக்கு என்ன இருக்கோ அது போதும். எனக்கு கர்த்தர் கொடுத்தவைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவ்வளோதான். கர்த்தர் கொடுத்தது நல்லது. கர்த்தர் சொல்லியிருக்கிற போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். எகிப்திலேருந்து அவ்வளோ பெரிய சிறையிருப்புலேருந்து மீண்டு வந்துட்டோங்கிற நன்றியே இல்லாமல் வந்து நின்றுக்கிட்டு வெள்ளைப்பூண்டு இல்லை, வெங்காயம் இல்லை, வெள்ளரிக்காய் இல்லைன்னு சொல்லி வனாந்திரத்தில் செத்துப்போன ஒரு கூட்டம் தான் பெருங்கூட்டம். அழைக்கப்பட்ட கானானை மறந்துட்டாங்க. கானானை நம்பலை. அவ்வளோ அற்புதங்களை செய்து, அவ்வளோ அடையாளங்களை செய்து. ஸோ அதனால் இன்றைக்கி ராஜ்யம் நமக்குள்ளாக இருக்கணும். ராஜ்யத்துக்கு வெளியே நாம் இருக்கக்கூடாது, ராஜ்யத்துக்கு உள்ளே நாம் இருக்கணும். ஆகவே இயேசுவை வெளியே நிறுத்தி வச்சு அவர் கதவை தட்டிக்கிட்டே வச்சிட்ருக்கக்கூடாது. ஒரு நாள் வருவார், அப்புறம் கதவை திறந்தேன் என் நேசரை காணேன்னு அந்த அம்மா மாதிரி புலம்பிடக்கூடாது. நம்ம என்ன அவர் வந்துட்டு அவர் வருவார், திருடன் வருகிறது போல் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஆயத்தமாக இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அதனால தான் கர்த்தர் சொன்னார், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த நீ அவர்களுக்கு காவலாளனாக இரு. நான் ஆயத்தப்படு, உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படு. இதுதான் இங்கே கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறது. ஸோ இதுதான் ராஜ்யம். என் ராஜ்யம் எங்கே இருக்கோ அங்கே என் இருதயம் இருக்கும். ஸோ நான் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி ரசிக்கப்பட்டேன், ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டேன். அதான் மறுபடியும் சொல்கிறேன், ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டேன்ட்டு சொல்லிட்டு நான் அட்டனன்ஸ் ஷார்ட்டேஜ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு நாள் என்ன அட்டனன்ஸ்லேயே பேர்லாம் போயிடும். அட்டனன்ஸ் எது நமக்கு? கரெக்டாக சொல்கிறவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசளிக்க முடியும். ஜீவ புஸ்தகம் தான்ப்பா நம்ம அட்டனன்ஸு. ஜீவ புஸ்தகம் தான் அட்டனன்ஸ். அதில் டெய்லி அட்டனன்ஸ் போடுறது யார்? தேவதூதர்கள். ஏறுகிறதும் இறங்குகிறதும்னா என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க? அவங்க சும்மா பொழுது போகாமல் சும்மா மேலே போயிட்டு வந்துட்டுருக்காங்களா? அவங்க
மனுஷகுமாரத்தின் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இமுதுதல் நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லுது பைபிளில். மனுஷகுமாரன் எங்கே இருக்கிறாரு? அவர் போய் பிதாவின் வலது பாசத்தில் விட்டுருக்கிறார். அங்கே மட்டும் இல்லை, கொலோசியர் 1:27 வாசிங்க. கிறிஸ்துவை இருக்க மகிமையை நம்பிக்கையாக கிறிஸ்துவ உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம்னு சொல்லுது. இயேசு எங்கே இருக்கிறார்? எனக்குள்ளாக இருக்கிறார். நான் எங்கே இருக்கிறேன்? அதே எபேசியர் 2:7 அழகாக சொல்லுகிறது, உன்னதத்தில் நாம் தேவனோடு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நானும் இங்கே இருக்கேன், அங்கேயும் இருக்கிறேன். அவரும் அங்கேயும் இருக்கிறார், இங்கேயும் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் 2 பேருக்கும் பர்மனெண்ட் இடம் அங்கே தான். நான் இங்கே அவருடைய வேலையை செய்கிறதுக்காக அவர் என் கூட இருக்கிறாரு. அவருடைய வேலை செய்கிறதுக்கு நான் அங்கே தான் போக போகிறேங்கிறதுக்காக நான் அங்கே இருக்கிறேன். என் சரீரத்தில் இங்கே இருக்கலாம், ஆனால் ஆவியோடு எங்கே தான் இருக்கிறோம்? கர்த்தரோடு தான் நம்ம இருக்கோம். உன்னதத்தில் தேவனோடு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். வைக்கப்படுவோன்னு சொல்லலை, வைக்கப்பட்டிருக்கிறோம்னு தான் சொல்லப்பட்டது. அப்படின்னா நான் அங்கே தான் இருக்கிறேன். அதனால தான் பைபிள் சொல்லுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அதனால தான் நம்மால் என்ன செஞ்சார் பவுல்? அவர் மாதிரி பேச பழகணும். நம்ம அதெல்லாம் தத்திரி முடிச்ச வார்த்தைன்னு சொல்லிடுவோம். என்ன அது சொல்லுங்கள் பார்ப்போம். அதை சொல்கிறவர்களுக்கு 2000 பொற்காசு பரிசீலிக்கிறேன் நான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவன் எனக்கு ஆதாயம். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறார். நம்ம ஏற்றுக்கோமா? அதை எவ்வளோ காலம் தள்ளி போடலாங்கிறதுக்காக எல்லா முயற்சிகளையும் நம்ம ஈடுபட்டுக்கிட்டே இருப்போம். கரெக்டாக? அதை வந்து தள்ளி போடுங்க, ஆனால் பர்மனெண்ட்டாக தள்ளி போடணுன்னு மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. ஏதாவது மாத்திரை வந்துடாதான்னு மட்டும் தேடாதீங்க. தயவு செஞ்சு என்ன தலைகளாக தண்ணி குடித்தாலும் மனுஷனுடைய அறிவில் அதை சாத்தியமே கிடையாது. நாம் ஒரு நாள் தேவனை சந்திச்சத்தான் ஆகணும். ஒன்று அவருடைய வருகை, இல்லை நம்முடைய நாட்களின் விதம் முடியும். ஸோ இந்த 2ல் ஒன்றில் அங்கே போய் என்ன செய்வோம்? பர்மனெண்ட்டாக நம்ம அங்கே போக போகிறோம். அதே 21வது வசனம் பிலிப்பியர் 3:21 படிச்சிங்கன்னா அப்போ தெரிஞ்சிடும். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த அற்பமான சரீரம் என்ன செஞ்சாலும் சுகர் வந்துடுது, என்ன செஞ்சாலும் குறிப்பிட்ட வயசில் பிபி வந்துடுது, எதையாவது ஒன்று வந்துடுது. நமக்கு பார்த்து சாப்பிட்டாலும் வருது, பார்க்காம சாப்பிட்டாலும் வருது. ஆக மொத்தம் இந்த சரீரத்தை காப்பாற்றுறதுங்கிறது சாத்தியம் இல்லைங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. இருக்கிற வரைக்கும் இதை வச்சு டெம்பரவரியாக வந்து இருந்துட்டு போக வேண்டியது தான். ஆனால் ஒரு மகிமையான சரீரம், அதுக்கு சுகர் வராது. இந்த சரீரத்துக்கு பாட்டு பாடினாலும் சுகர் வருது. இப்போ பாட்டெல்லாம் பாடி சுகரெல்லாம் துரத்திக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் கிளம்பி இருக்குது. கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி கும்பல்கள்கிட்ட நம்ம, இல்லையா? ஒரு கூட்டம் வைக்கிறாங்க, சுகர் ஒழிப்பு ஜெப மாநாடு. எங்கே போய் சொல்லி அதுங்கிறது நமக்கு தெரில. அங்கே வந்து தேசம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, திரள் கூட்டம் நரகத்துக்கு போயிட்டுருக்குது. சாத்தான ஒழிங்கடான்னா சுகர் ஒழிப்பு ஜெபம் மாநாடு. அதுக்கு 4 பிரசங்கியாக இருக்கு. எந்த அளவுக்கு பாருங்கள் நம்ம ஆளுகளுடைய கண்டுபிடிப்புகள். ஆவியானவரை கூப்பிட்டு ஊழியம் செய்யுங்கன்னா இவ்வளவு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, ஆக இந்த சரீரம் ஒரு நாள் போயிடும். ஆகவே இந்த சரீரத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம முயற்சி. கண்ணாடி முன்னாடி நிற்காத நாள் இருக்கா? என்றைக்காவது அதுக்கப்புறம் நம்ம மூஞ்சி ஞாபகம் இருக்கா? காலையில் எந்திரிச்சு நம்ம மூஞ்சை பார்த்தா நமக்கே நம்மளை பற்றி யாருன்னு தெரியும். அதுக்கப்புறம் அதுக்கு இல்லாத பட்டி டிங்கிறீங்களாம் பண்ணி தான் வெளியே வர வேண்டியிருக்குது. எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சம் கலராக இருந்திருக்கக்கூடாதாங்கிற கவலை எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்குது. என் கலரில் இருந்து ஆப்போசிட் கலர் வரைக்கும் எல்லாருக்கும் அந்த பிரச்சனை. சரி, வெள்ளையாக இருக்கவங்களுக்கு அந்த கவலை இல்லைன்னு இருக்கிறோம்னா அவங்க பாக்கெட்டில் தான் 1008 க்ரீம் இருக்குது. எங்களுக்கு போட வேண்டியதில்லை, எதுவும் மாற போகிறது இல்லை. ஏன்னா ஒரு க்ரீம் இருந்துச்சு, 7 வாரத்தில் நீங்கள் சிகப்பழகை பெறலாம்னு. ஒருத்தருமே மாறினதில்லை அப்படின்னோடனே விட்டுட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம சிறப்பு. ஆனால் ஒரு நாள் என்ன செய்யுது? இது மண்ணுக்கு மண்ணாக பொழுதிக்கு பொழுதியாக தூசிட்டு போயிடும். ஆனால் ஒரு மகிமையான சரீரத்தை, அப்போ நம்முடைய அழைப்பு என்ன? அதுதான் ராஜ்யம். அதை பற்றி நான் கவலைப்பட்டேன்னா இதை பற்றி நான் ரொம்ப என்ன பண்ண வேண்டியதில்லை. அதுக்காக கிடைக்கிறதெல்லாம் போட்டு அழிச்சிடக்கூடாது. இந்த சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம், இதெல்லாம் தேவன் தங்குறார். ஆகவே இதை வந்து நான் காக்கணும். ஆனால் இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தக்கூடாது. மனிதருடைய தத்துவமே என்ன? வாழ்கிறதே இந்த அரஜான் வயிற்றுக்காக தானே வாழ்கிறோம் அப்படின்ட்டு பைபிள் சொல்லுது. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். ஆகவே வயிற்றுக்காக வாழ்ந்துடக்கூடாது. ஆகவே இந்த உலக தத்துவத்தை எல்லாம் கொண்டாந்து பைபிளோடு சேர்த்துடக்கூடாது. நம்ம வாழ வேண்டியது பைபிள் தத்துவத்தின்படி. நமக்கு தத்துவம்னு வந்தாலே பைபிளிலேருந்து தான் வரணும், உலகத்துலேருந்து வரக்கூடாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நான் ராஜ்யத்துக்குள்ளே நான் இருக்கணும், ராஜ்யத்துக்குள்ளே வரணும், ராஜ்யத்துக்கு உள்ளே இருக்கணும். கர்த்தர் சொன்னார் தசமபாகம் கொடுக்கணும். நானும் கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். என்னத்தை கொடுங்க? உங்கள் நேரத்தை கொடுங்க. 2 மணி நேரம் 40 நிமிடம் அதை கர்த்தருக்கு கொடுங்க. அதுலேயும் நம்ம ஆளுங்க தேடி பிடிச்சி 1 மணி நேரம் என்னோட 1 மணி நேரமாவது கொடுங்க. அது ஜெபத்தை பற்றி பேசினார்.
தூங்குற நேரத்தில் அவங்கள ஜெபிக்க கூப்பிட்டு போனதுனால சொன்னார், நீங்கள் அதையே பிடிச்சி வச்சுக்கிட்டு நல்லா இருக்க நேரத்துக்கெல்லாம் அதையே சாட்டை வச்சு ஒரு மணி நேரம் மொத்தமாக கொடுத்துட்டோம்னா போதும் போல இருக்குது அப்படின்னு நினைக்க. நமக்கு 24 மணி நேரம் கொடுத்துருக்குறாரு. ஏன் ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தா தான் 2 மணி நேரம் 40 நிமிஷம் வருது, 10ல் 1 தீவிரமாக பார்த்தோம்னா கூட. ஏன் ஒரு 3 மணி நேரமாக ரவுண்டாக கொடுங்களேன், மற்றதெல்லாம் ரவுண்டாக வாங்குறோம்ல, இதே ரவுண்டாக கொடுங்க, ஒரு 3 மணி நேரமாவது கொடுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் வேணும், அப்புறம் உங்கள் குடும்பம் இவ்வளோ பெரிய உலகத்துக்கு எப்படி ஜெபிப்பீங்க? அப்புறம் டைம் வேணாமா? அப்போ தேவன் வேணும். அதுக்கு தான் தேவன் சொல்லியிருக்கிறார், ராஜ்யம் வரணும்னு. ஜெபிக்க எதுக்கு ஜெபிக்கணுமா? ராஜ்யத்துக்கு ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். கர்த்தர் சொன்னதே அதுக்கு தான். பரிசுத்தத்துக்கு ஜெபி, ஏன்னா நீ என்கிட்ட வந்து நிற்கணும். அதுதான் முக்கியம். 2வதாக நீ என் ராஜ்யத்துக்காக ஜெபிக்கணும். அந்த ராஜ்யம் எனக்குள்ளே வரணும்னு ஜெபிக்கணும். நான் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கணும். 2வது என்னிலிருந்து ராஜ்யம் என்ன செய்யணும்? கர்த்தர் என்ன விரும்புகிறாராம்? வாசிங்க, லூக்கா 12வது அதிகாரம் வசனம் 31, 32. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பாட்டு கூட அதான் பாடினீங்க, இல்லையா? பயப்படாதே அப்படிலாம் சொல்லிவிட்டு அதை வேறு யார்ட்டாச்சும் கொடுத்துட்டு போயிருங்க ஆண்டவரே, இப்போ என்ன பிஸியாக இருக்கேன்னு சொல்லிடுவோம். அதான் ஒரு ஊழியர் சொன்னார், கிறிஸ்தவரில் போய் சொல்ல விட்டோம்னா பாட்டை மட்டும் பாட விட்டிங்கன்னா போதும், அடித்து தள்ளி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அட்டி பயங்கரமாக இருக்கும். உமக்காகத்தான் வாழ்கிறே. எல்லாம் பாட்டு பாடினதுக்கு நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம்னே நம்ம நம்புகிறோம். நம்ம பேசுகிறது மட்டும்தான் கர்த்தர் கேட்பார் போல இருக்குது, பாடுறதை கண்டுக்க மாட்டார்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவர் துதிகளில் பிரியப்படுகிறது. அல்லேலூயா. துதிகளின் மத்தியில் தான் வாசம் பண்ணுறார். அப்போ தான் அவர் நமக்கு நடுவில் வரார். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். இந்த வசனத்தை எடுத்து வச்சு நமக்கு என்னெல்லாம் தேவையோ, ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்தை தான் தேடுறேன், எனக்கு எல்லாத்தையும் கூடையாக கொடுத்துருங்கன்றோம். அடுத்தும் கர்த்தர் என்னத்தை கொடுப்பேன்னு சொல்கிறார். அது ரொம்ப முக்கியம். நம்ம மத்தேயு 6:33 நின்றுறோம், அங்கேயும் அதே வசனம் தான். ஆனால் இங்கே தான் அதோடைய கண்டினியூட்டி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க அவர் பிரியமாக இருக்கிறார். என்னத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார்? நாம் என்ன கேட்குறோமோ அது இல்லை, அவருடைய ராஜ்யத்தை தான் கொடுக்க பிரியமாக இருக்கிறார். ஸோ இந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார், நம்மிலிருந்து இந்த உலகத்தை கொடுக்க விரும்புகிறார். ஸோ தேவனுடைய ராஜ்யம் இங்கு வரணும்னா நமக்குள்ளே வர்ற ராஜ்யம் நம்மிருந்து இந்த உலகத்துக்கு போகணும். இதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். வாசிங்க, அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆமென். இப்போ சாத்தானுடைய அதிகாரத்திலேருந்து நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஜனங்களை கொண்டு வர ஒரு பெரிய வேலை இருக்குது. ஏன்னா 2 கொரிந்தியர் 4 அழகாய் சொல்லுகிறது, இந்த கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி புறஜாதிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை என்ன செய்து வச்சுக்கிறான்? குருடாக்கி வச்சுருக்கிறான். குருடையில் போய் பச்சை மஞ்சள் சிகப்பு நீலம்னா அவன் கலர்னால் என்னன்னு தான் கேட்பான். இயேசுவா எங்களுக்கு இல்லாத ஆத்தாளா அப்படிங்கிறான் அவன். 30 கோடி தேவர்கள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். ஆகவே இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குது? கொண்டு போகணுன்னா முதல்ல அவன் நம்புறது பொய்ன்னு நிரூபிக்கணும். அப்போ முதல்ல அவனை சாத்தான் அவனுடைய பொய்களினால், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறதுனால நிறைய என்ன பண்ணி வச்சுருக்கிறான்? அவன் அவர்களை கட்டி வச்சு அந்த பொய்கள்னால அவர்களை உறுதிப்படுத்தி வச்சுருக்கிறான். என்ன ஆனாலும் சரி, எல்லா ரோட்லேயும் மக்கள் நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம், காலை ஊண்ட முடியலை, செருப்பை கழட்டிட்டு கீழே காலை வைக்க முடியல, அந்த இதில் நொண்டி போய்கிட்டே இருக்காங்க அந்த மக்கள். பக்தி இருக்குது, ஆனால் தப்பான இடத்துல இருக்குது, பொய்யான ஒன்றின் மேலே இருக்குது. அது என்னன்னே தெரில. கண்ணங்கரேன்னு ஒரு கருப்பு கல்லுக்கு எல்லாத்தையும் போட்டு அது சேலை கட்டியிருக்கு, ஆத்தா எழுந்தரில் இருக்குன்னு நம்புகிறான். அப்போ எந்த அளவுக்கு மக்கள் மூட நம்பிக்கையில் கட்டப்பட்டிருக்கிறாங்க, அதை சிந்திக்க அவங்களால முடியலை. இல்லை கொஞ்சம் சிந்திக்கிறவனை எப்படி சிந்திக்க வச்சிருச்சுன்னா, வெறும் கல் எப்படா கடவுளாகும், கல்லெல்லாம் கிடையாது, மனுஷன் தாண்டா கடவுள்னு சொல்லி கடவுளை இல்லைன்ட்டு போயிடுறான். 2ல் 1 தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நடுவில் இருக்க ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்துவை அவர்கள் கண்டுகொள்ள முடியலை. அப்போ இது யார்? பிசாசுடைய வேலை. தேவன் இல்லை என்ற மதிகட்டவன் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். ஒன்று இருக்குன்னு ஒரு கூட்டம் ஏமாறுறான், இல்லைன்னு சொல்லி. ஆனால் அது நடுவில் ஜீவனுள்ள தேவன் இங்கே போகணும். அதான் ராஜ்யம். அந்த ராஜ்யம் எல்லா இடத்துக்கும் வரணும். ஒரு ராஜ்யம் விரிவடையணும், எக்ஸ்பேண்ட் ஆகணும்.
அது கிங்டமாக மாறணும். ஒரு சின்ன ஒரு குறுநில மன்னரை போல் இல்லை கர்த்தர். அவர் ராஜா தி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அப்போ அவர் அவருடைய ராஜரீகம் பண்ண விரும்புகிறார். அந்த பூமியில் அவருக்கு ஒரு திரளான ஒரு ராஜரீகம் இருக்கணும்னா, ராஜ்யம் வரணும்னா அங்கே ஒரு ராஜா இருக்க வேண்டும். அந்த ராஜா இருக்கணும்னா அந்த ராஜா ஆளுவதற்கான மக்கள் இருக்க வேண்டும். மக்கள் இருந்தால் தான் ஒரு ராஜ்யத்துக்கான வேல்யூ. இந்தியாவோட வேல்யூ என்ன? இந்தியாவை ஏன் மற்ற நாடுகள் இது பண்ணுது? வேறு ஒன்றும் இல்லை. மற்ற எல்லா நாடுகளும் வச்சுருக்குது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. பிஸ்னஸ் பண்ணணும்னா என்ன வேணும்? வாங்குறதுக்கு மக்கள் வேணும். இந்தியா தான் அதுக்கு ஆள். ஏன்னா நம்மக்கிட்ட தான் மக்கள் இருக்குது, மேன் பவர் இருக்குது. அப்போ அதனால தான் என்ன செய்யுது, நம்ம திறமையான ஆட்சியாளர்களை கொண்டிருக்கல, நிறைய மக்களை கொண்டிருக்கிறோம். அது இந்த ராஜ்யம், அதுதான் அது ஒரு காரியம். அப்போ இங்கே ராஜ்யம் வர வேண்டும். ராஜ்யம் வரணும்னா இங்கே ஒரு எதிரான ஒரு ராஜ்யம் இருக்குது. நம்ம இருளின் அதிகாரத்தில் நின்று அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். சாத்தான் அவனுடைய ராஜ்யத்தோடு இருக்கான். கர்த்தர் சொல்றார், சாத்தான் தனக்குத்தானே பிறந்திருந்தால் அவனுடைய ராஜ்யம் நிலை நிற்பது எப்படி? அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தானுடைய ராஜ்யம் யூனிட்டியாக செயல்படுது. நம்ம எப்படி செயல்படுறோம்? நம்ம ஒரு நாள் யூனிட்டியே இல்லாமல் செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம். சாத்தான் அங்கே தான் ஜெயிக்கிறான். முதல் யூனிட்டியை உடைக்கிறது. ஆவியானவர் எப்போ இறங்கி வந்தார்? அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வந்த பொழுது இயேசு சிலுவையை நோக்கி போய்கிட்டு இருக்கார். பின்னாடியே சண்டை பிடிச்சிட்டு வராங்க. யார் பெரிய ஆள், நானா நீயா? இதுக்கு கொஞ்சம் பேதுருவா அப்போ தான் திட்டுறாரு. உடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டாங்க. யோவான், யாக்கோபு, வா இதான் டைமு, போஸ்டிங்கை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பேசு. நான் கேட்கிறதை நீர் மறுதளிக்காமல் தர வேண்டும். டெக்னிக்கலாக ஒரு கேள்வி கேட்டு என் பிள்ளைங்க ஒருத்தன் வலது பக்கத்தில் ஒருத்தன் இடது பக்கத்தில் உட்காந்து நிதித்துறையும் வெளியுறவுத்துறையும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அங்கே அதுக்கெல்லாம் ஒரு இதை போட்டாங்க. அப்போ வர்ற வழியில் ஒரே சண்டை. இப்போ அந்த மற்ற 9 பேருக்கும், ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் மட்டும்தானே, அப்போ நாங்கள் 9 பேர் எதுக்கு வந்தோம்? சண்டை, ஒரே சண்டை. அவர் எதுக்கு போய்கிட்டு இருக்கிறாரு? அவர் சிலுவையில் மரிப்பதற்கு போய்கிட்டு இருக்கிறாரு. வர்ற பின்னாடி சண்டை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பெரியாளா நீ பெரியாளா? இப்போ இயேசு வரப்போகிறாரு. தேசம் ஆயத்தமாகிட்டு இருக்குது, பாவம் பெருகி இருக்குது, துன்மார்க்கங்கள் பெருகிக்கிட்டு இருக்குது, நியாய தீர்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சண்டை என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? யார் பிஷப்பாகிறது? இதை யார் கைப்பற்றுறது? இந்த போட்டி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கான போட்டியே காணும். சாத்தான் ரொம்ப சேஃப்டியாக வேலை செய்யறான்னு கர்த்தர் சொன்னார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. அப்போ கல் என்ன பண்ணிச்சு? நவுந்து போச்சு. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழுவான் அவனை நசுக்கி போடுவான். நசுக்கிறதுக்கு அது பலன் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு என்ன இருக்குன்னே தெரியல. ஆனால் சாத்தான் தெளிவாக இருக்கிறான். வாசிங்க வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் வசனம் 1-2. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போலிருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. சரிங்களா? இந்த மிருகம் தான் அந்திகிறிஸ்துன்னு சொல்கிறோம். இப்போ அந்திகிறிஸ்து ஒரு நாள் வரப்போகுது. அந்திகிறிஸ்துனா என்ன? கிறிஸ்துவுக்கு எதிரானவன், ஆன்டி கிரைஸ்ட், ஆன்டி இந்தியன் அப்படின்னு நம்ம ஒரு அரசியலை சொல்லிகிட்டு இருப்பார். யாரெல்லாம் அவர்களுக்கு எதிராக பேசலாம் அத்தனை பேர் ஆன்டி இந்தியன். அதுமாரி இந்தியாவுக்கு எதிரானவர்கள் மாதிரி ஆன்டி கிரைஸ்ட்னா கிறிஸ்துவுக்கு எதிரான, இதுதான் அதோடைய அர்த்தம். அந்தி கிறிஸ்துனா எப்போனா ஏதோ ஒரு காலத்தில் வரப்போகிறவன் இல்லை. பைபிள் சொல்லுது 1 யோவான் 4ஆவது அதிகாரத்தில் இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்துனால முதல்ல அது சாத்தானுடைய அதிகாரத்தை வல்லமையை பெற்ற ஒரு மனிதன் சாத்தானுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி செயல்படும் பொழுது அதனால தான் இது மாதிரியே ஒரு பிரசங்கம் பண்ணுற ஒரு கூட்டம் இருக்குது. இந்தா வந்து விட்டார் ட்ரம்ப், அந்தி கிறிஸ்துவின் அடையாளம் வந்துருச்சு, இந்தா ஒரு இது வந்துருச்சு, அந்தி கிறிஸ்து, இந்தா போப்பு வந்துட்டார். எங்கெல்லாம் சாத்தானுடைய அதிகாரம் ஒரு இடத்துல பயன்படுதோ அங்கு சாத்தானுடைய வல்லமை கொடுக்கப்பட்டு, சாத்தான் என்ன பண்ணுறான்? தன்னுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து என்ன பண்ணுறான்? இந்த கொம்புகள் என்பது என்னது குறிக்கிறது? அதிகாரத்தை குறிக்கிறது. அது என்ன செய்யுது? ராஜ்யங்கள் எழும்புகிறதை குறிக்கிறது. ஸோ இந்த ராஜ்யங்களில் இருக்கிறவர்கள ராஜாக்களை அவன் பிடிக்கிறான், அதிகாரங்களை பிடிக்கிறான், ராஜாக்களையும் அதிகாரங்களையும் அவன் பிடிக்கிறான். ஏன்னா சாத்தானுக்கு யார் தான் தேவை? அவர்கள் தான். சாத்தானுக்கு முதல்ல வல்லமை இல்லை, முதல்ல தெரிஞ்சுக்கணும். சாத்தானுக்கு என்ன இல்லை? வல்லமை இல்லை. சாத்தானுக்கு மட்டும் நினைச்சாலையெல்லாம் கொல்ல முடியும்னு முடிச்சிருங்கன்னு வச்சுக்கலாம். இந்நேரம் ஒருத்த கூட நம்ம பூமியில் இருக்க மாட்டான். இவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கலாம். சாத்தான் கொல்லணும்னா 2 பேர் வேணும். ஒன்று தேவன் கோவப்பட்டு மனுஷனை கொல்லணும், இல்லை மனுஷனே மனுஷனை கொல்லணும். கவனிச்சு பாருங்கள், இந்த 2 தான் நடக்கும். சாத்தான் யாரையும் கொல்ல முடியாது. சாத்தான் கொல்ல முடியும்னா அவன் எல்லாரையும் கொட்டுருவான். அப்போ இங்கே என்ன பண்ண வேண்டியிருக்குது? ஒரு மனுஷனை பிடிக்குது சாத்தான், பிடிச்சி சூசைட் பண்ண வைக்குது, ஒருத்தனை வச்சு கொல்ல வைக்குது. ஒரு அதிகாரத்தில் இருக்க வேலை பிடிச்சா எதிரி நாட்டு மேலே குண்டை போட வைக்கிது.
எதையாவது ஒன்று செஞ்சு மனிதர்களை வச்சு. இன்னொன்று தேசத்தில் பாவத்தை பெருக வைக்க வேண்டியது, தேவனுடைய கோபத்தை பெருக வைக்க வேண்டியது. வந்து மந்திரவாதம்லாம் பண்ணிட்டு, மந்திரவாதி சொன்ன வார்த்தை தான் இது. யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுது. ஆனால் அது முடிச்சுட்டு, அடே இது மந்திரவாதம்லாம் செட் ஆகாது, வேறு ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஒன்று இருக்குது, நீ ஒரு திருவிழா வை, உன் பிள்ளைகளை கொண்டாந்து டான்ஸ் ஆட விடு, அவங்கள கூப்பிடு, அப்புறமா நடக்கிறதெல்லாம் முடிஞ்சு. இன்றைக்கி நிறைய கிறிஸ்மஸ் ஆராதனை இப்படி தான் ஆகிப்போச்சு. கூட்டுங்க கிறிஸ்மஸ் கூட்டத்தை, எல்லாம் ஆடுங்க, இயேசு சந்தோஷமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சு, பிழையாமின் உபதேசக்காரர்கள் உள்ளே வந்துருச்சு. நம்ம அதை பழகிட்டோம். அது வந்து இப்போ ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. எல்லாமே உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிட்டோம், அக்கினி உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இங்கே சாத்தான் என்ன பண்ணுறான், தன் அதிகாரத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதிகாரத்தை பிடிக்கும் பொழுது சாத்தான் எப்பயுமே 3 காரியங்களை அதிகாரத்தில் படிப்பான். அவனுக்கு அதிகாரங்களை படிக்கும்போது 3 பிரதான காரியங்கள் அவனுக்கு தேவையாக இருக்குது. முதலாவது மதம். எங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அதெல்லாம் அவனுக்கு தேவை. ஏன்னா அவர்கள் பலியிடுகளை பேய்களுக்கே பலியிடுகிறார்கள். ஸோ அவனுக்கு முதல்ல தனக்கான ஆராதனை தேவை. ஏன்னா அவன் அதை தான் விரும்பி தான் கடைசியில் கீழே போயிட்டாப்புல. ஆராதிக்கப்படுவது எதுவோ உன்னதத்திற்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அவருடைய ஆராதனை கூடத்தில் வீற்றிருப்பேன், கர்த்தர் அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போவேன்னு அனுப்பிட்டார். ஸோ அதை என்ன எதிர்பார்த்தானோ அது இங்கே வேணும். அப்போ எங்கெல்லாம் ஒரு விக்கிரக ஆராதனை நடக்குதோ அது எல்லாமே யாருக்கு போய் சேரும், அவனுக்கு தான் போய் சேரும். ஸோ எந்த வகையில் மதங்கள் உருவானாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி விட்றதுக்கு அவனே தன்னை இது பண்ணி, அது எல்லா கதையும் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓவராலாக கவனித்து பார்த்தீங்கன்னா, கடவுள் மனுஷனாய் வந்தாருங்கிற ஒரு கதையும் ஒன்று இருக்கும். அவர் வந்தார், தீமையை அழிக்க வந்தார். ஏசு என்ன செஞ்சாரோ அதுக்கு டூப்ளிகேட்டாக கரெக்டாக டிவிஷன் பண்ணுறதுல சாத்தான் கெட்டிக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஓன் நாலேஜ் எதுவுமே கிடையாது, தேவன் அவனுக்கு கொடுத்தது மட்டும்தான். ஸோ அதனால் அவன் அதை தீமைக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். ஸோ இந்த பொய்யான மதங்களை, மத நம்பிக்கையை, மத வெறியை மக்களுக்குள்ளாய் கொண்டு வந்து மதத்தை முதலாவது பிடிக்கணும். அடுத்ததாக அவன் பிடிக்க விரும்புகிறது என்ன அப்படின்னா, பொருளாதாரத்தை, எக்கானமி. அதை என்ன செய்யணும், ஏன்னா அது தேவை அவனுடைய வேலையை செய்வதற்கு. மூன்றாவதாக அரசியல், அதிகாரங்கள். இந்த 3ஐயும் அவன் கேப்சர் பண்ணுவான். இந்த 3 தான் இன்றைக்கி அவன் கேப்சர் பண்ணியிருக்கிற பெரிய விஷயங்களை. நீங்கள் பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் அவர்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, உலக வங்கி அப்படின்னா என்ன அர்த்தம், பணக்காரர்களுடைய வட்டி கடைக்கு பேர் தான் வேர்ல்டு பேங்க். நம்ம எல்லாருமே வேர்ல்டு பேங்கில் நம்ம நாடு எல்லாம் கடை வாங்கியிருக்கோம். இந்த பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் வச்சுருக்கக்கூடிய வட்டி கடைக்கு பேர் தான் வேர்ல்டு பேங்கு. அதில் நம்ம எல்லா நாடுமே கடை வாங்கியிருக்கோம். அந்த இதை கடன் கொடுக்கும்போதே அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். என்ன அப்படின்னா, பத்திரத்தை கொடுத்தாச்சு, இனி காசை வாங்கியாச்சு, அந்த நிலத்தில் குடியிருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் அவன் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருப்பான். இந்த இதை தான் விதைக்கணும், இதைத்தான் நீ சாப்பிட்ணும், இதைத்தான் நீ போகணும், இதுக்கு மேலே நீ பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், உலக வர்த்தக அமைப்பில் போய் எல்லாம் கையெழுத்து வச்சு, நம்ம நாடெல்லாம் எப்போயோ உலக வர்த்தக அமைப்பில் எங்கே ஜெய்ராம் ரமேஷ்னு ஒருத்தர் இருந்தாப்புல அப்போயே போய் கையெழுத்து வச்சுட்டு வந்துட்டாங்க. அதனால் நம்ம நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுதுன்னா, விவசாயத்தை படிப்படியாக அழித்து கொண்டே வருகிறார்கள். இதெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சுமம் தான். விவசாயத்தை அழிக்கணும், விவசாயத்துக்கு எந்த மானியமும் வழங்கக்கூடாது, விவசாயிகளுக்கு எந்த நலத்திட்டத்தையும் கொடுக்கக்கூடாது, மேம்போக்கான காரியங்களை செய்யலாம் முடியும். விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கான எந்த திட்டத்தையும் எந்த அரசாங்கமும் முன்னெடுத்து நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லாம் வெறும் அறிவிப்போடு தான் இருக்கும், செயல்பாட்டுக்கு வரவே வராது. தேவைன்னா அப்போக்கப்போ என்ன செய்வாங்க, தேர்தல் நெருங்கும் போது அவங்களுக்கு சில மானியங்களை கொடுக்குறேன்னு ஏமாற்றுவாங்களோ ஒழிய விவசாயத்தின் வளர்ச்சிக்கான காரியங்கள் இருக்காது. அடுத்து என்னென்னா, விவசாயத்தை முழுவதுமாக கார்ப்பரேட்டுகள் இப்பொழுது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பெரிய பெரிய கார்ப்பரேட் தொழிலதிபர்களுடைய வேலைகள்லாம் மிகப்பெரிய தொழில்களையும் அவங்க கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டிமார்ட்டு இல்லையா, ஸ்மார்ட் பஜாரு, இதெல்லாம் எல்லா ஊருக்குள்ளேயும் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. வந்ததில் என்ன நடந்துச்சு, நாமளும் ட்ராலியை ஓட்டிக்கிட்டு அங்கே தான் சுற்றி திடுறோம், சரிங்களா. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, சின்ன சின்ன பெட்டி கடையெல்லாம் காலி, எல்லா மளிகை கடையும் காலி. ஏன்னா அவன் கொடுக்குற ரேட்டுக்கு யாரும் தர முடியாது, அவன் ஹோல்சேல் அவன் இது பண்ணுறான். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இது இப்படி போகும்பொழுது மார்க்கெட்டெல்லாம் காலியாகும். அவன் தான் தீர்மானிப்பான். ஏன்னா எல்லாம் நம்ம இங்கே நம்ம கையெழுத்துக்களை பற்றி நமக்கு பெருசாக தெரியாது. ஒரு கையெழுத்து வைக்கும்போது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட தான் கையெழுத்து வைக்கணும். ஸோ உலக வர்த்தக அமைப்புனா, வர்த்தகம்னால என்ன, வியாபாரம். அதுதான் பாபிலோன்னு 2 பாபிலோனை பற்றி சொல்லப்படுது. வெளிப்படுத்தின விசேஷம் 17-18 பாபிலோன் விழுந்தது. பாபிலோன், முதலாவது பாபிலோன் மதம், 2வது பாபிலோன் வியாபாரம். ஸோ இன்றைக்கி அதை நோக்கி தான்
அடுத்து அது அப்போ மூன்றாவது அந்த இரண்டாவதாக இப்போ அந்த அவர்கள் எல்லாம் படித்து வச்சுருக்கான். அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இன்னும் கோடீஸ்வரனாக மாறணும், இந்த முழு உலகத்தையும் தங்களுடைய வியாபார இதாக மாற்றணும் அப்படின்னு தான் நிற்கிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய தந்திரமான திட்டங்கள் ஒவ்வொன்றா உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. கொரோனாவுடைய பக்க விளைவுகள் என்னன்னே நமக்கு இன்ன வரைக்கும் தெரில. உண்மையாகவே கோவேக்சினும் கோவிஷீல்டும் நல்லதா கெட்டதானே நமக்கும் தெரில. அது போட்டதுக்கப்புறம் தான் நிறைய ஹார்ட் அட்டாக் வருதுங்கிறாங்க. அதை பற்றியும் நமக்கு தெரியலை, என்ன ரிசல்ட்டுங்கிறதே தெரியலை. ஆனாலும் குத்தினா தான் நான் உள்ளே விடுவேன், குத்தினா தான் வர விடுவேன்னு சொல்லி குத்திருக்கோம். ஆக இப்படி நம்முடைய சரீரத்தை தீங்கு விளைவிக்கக்கூடிய பல காரியங்கள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ காற்றிலிருந்து எதில் இன்றைக்கி வந்து அதிகமாக அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிகாரங்களை கைப்பற்றி, இன்றைக்கி அதிகாரங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உலகத்தில் இருக்க மிகப்பெரிய அதிகார மையங்களெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நோக்கம் 3வது உலகப் போர் தான். மக்களுடைய வாழ்க்கை தரத்தின் முன்னேற்றம் கிடையவே கிடையாது. எல்லாரும் அடுத்த ஒரு போர் வந்தால் நான் என்ன செய்யணும், என்னை காப்பாற்றிக்க என்ன செய்யணும், இதை மையப்படுத்தி தான் எல்லா நாடுகளுடைய பட்ஜெட்டும் போய்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன நடக்குது, இன்றைக்கி இருக்கக்கூடிய கடைசி காலத்தில் 2 மிகப்பெரிய ஆபத்துகளை பார்க்குறோம். சைபர் கிரைம் நிறைய பெருகி போனதை நம்ம பார்க்குறோம். இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா பயோ வெப்பன். இதான் இப்போ அடுத்த மிகப்பெரிய உலகளாவிய மிகப்பெரிய ஆயுதமாக உருவெடுத்திருக்குது. இந்த பயோ வெப்பன்கிறது வந்து எந்த ஒரு நோய் கிருமியையும் உருவாக்கி, அப்போ நம்ம கொரோனாவுக்கு பேர் என்ன, பயோ வெப்பன் தான். அப்போ என்ன நடந்துச்சு, இது மாதிரி என்னெல்லாம் வரப்போகுது. ஸோ கடைசி நாட்கள் இதெல்லாம் வரும்னு கர்த்தரும் சொல்லிட்டார். ஆனால் வர வேண்டியதுக்கான எல்லா சிம்டமும் நடக்குதுன்னா அவர் வாசல் அருகே இதுதான் வந்து அத்திமரம் துளிர் விடுகிறதை நீங்கள் காணும் போதுனா நம்ம ஒரு அத்திமரத்தை வச்சு துளிர் விடுறதை பார்க்குறது இல்லை, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அப்போ என் நாமத்திலிருந்து நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இந்தியாவில் கிறிஸ்தவத்துக்கு இருந்தது ஒரு பெரிய மரியாதை. ஆனால் இப்போ காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தின் மேலே மிகப்பெரிய வெறுப்புணர்வு உருவாகி இருக்குது. ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்கள்ட்ட பேசுகிறத சந்தோஷமாக நினச்சாங்க, அவங்கள்ட்ட பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. இன்றைக்கி இவங்க மதத்தை பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு நாட்களில் அவர்கள் கல்வி கொடுத்தார்கள்னு பேசின ஆட்கள் இன்றைக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சோத்துக்கு அரிசிக்கு இது மாதிரிட்டாங்க, அங்கே பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி என்ன செய்ய கிறிஸ்தவத்தை எவ்வளவோ மட்டமாக மாற்ற முடியுமோ அதை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்தியாவில் 13 மாநிலங்களுக்கு மேலே என்ன செஞ்சு மதமாற்ற தடை சட்டம் அமுல்படுத்தப்பட்டாயிற்று. அதை வந்து இந்திய தேசத்தின் சட்டமாக மாற்றணும், முழு இந்தியாவுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, போராடி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ சாத்தான் ராஜ்யத்தை எப்படி பிடிச்சிருக்கான்னு நமக்கு தெரியும். ராஜ்யத்தை எப்படி பிடித்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சபைகள் எங்கேயும் கட்டுவதற்கு இப்போ அவ்வளோ ஈஸியாக அனுமதி வாங்கவே முடியாது. நான் சொல்கிறது வட இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டிலே எழுதப்படாத ஒரு சட்டம். நீங்கள் போய் ஒரு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து மட்டும் பாருங்கள், அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அந்த ஃபைல் மூவே ஆகாது, உங்கள் மனு எந்த விதத்துலையும் சைன் ஆகாது. ஏன்னா ஓரல் இன்ஃபர்மேஷன், அதாவது வாய் வழியான செய்திகள் போயிருக்கு, அவங்களுக்கு வந்து எந்த பர்மிஷனும் கொடுக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் நீங்கள் பார்த்துங்க, இப்போ சமீப காலங்களாக பாலடைந்த அத்தனை விக்கிரக கோயில்களும் கட்டி எழுப்பப்பட்டு மறுபடியும் அவைகள் பூஜை புனஸ்காரம். அப்போ சாத்தான் தீவிரமாய் தன்னுடைய வேலைகளை தீவிரித்து செய்து கொண்டிருக்கிறான். அப்போ அவன் தன்னுடைய அதிகாரத்தை என்ன செஞ்சுருக்கிறான், பெருக்கி அதிகாரத்தில் இருக்கிறவர்களை எழுப்பி அதை கொடுத்துருக்கிறான். இப்போ நமக்கு என்ன கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, இப்போ நமக்கு என்ன கொடுத்தது வாசிங்க. லூக்கா 9வது அதிகாரம் 1-2 வாசிங்க. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்மளை கூப்பிட்டு அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் கொடுக்குறார். நம்ம தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறத என்ன தான், அதிகாரம் தான். அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டால் அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை தான் கொடுத்துருக்கிறார். நம்மில் அநேக மக்கள் அதை அடையாளமாக வைத்து வாழ்கிறார்கள். அப்போ அதிகாரம் பயன்படுத்தப்படாத வரைக்கும் அது வல்லமையாய் மாறுவது இல்லை. அதிகாரம் பயன்படுத்தப்பட்டால் தான் வல்லமையாய் மாறும். இப்போ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு கற்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நமக்கு பல காலமாக போதிக்கப்பட்டு வருகிற விஷயம் என்னென்னா, சாத்தான்ட்ட மட்டும் வச்சுக்காதீங்க, அது ரொம்ப பயங்கரமானது. நீங்கள் பாட்டுக்கு துரத்தி விட்டிங்கன்னா நைட்டுக்கு வந்து கழுத்தை நெரிச்சிடும், அது வந்து பயங்கரமாக அமைக்கிறோம், அந்த போராட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டு பழகி நாம் என்ன பண்ணிட்டோம்னா டிசைனாக ஜெபிக்க பழகிட்டோம். வித்தவுட் சாத்தான் நம்முடைய ப்ரேயர்லாம் அந்த சாத்தானை டச் பண்ணாமலே அப்படி லைஸாக அப்படி கிராஸ் பண்ணி போய் மற்ற வேலையெல்லாம் செஞ்சிடணும். புரிதல் இல்லையா? அதாவது சாத்தானை டச் பண்ணாமல். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள்.
அப்புறம் தான் நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதோட யாதொன்றை கொடுத்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். கர்த்தர் கடைசியாக சொன்ன அடையாளத்தை நம்ம எப்பயும் பிரதானமாக செய்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். ஒருத்தர் டெத் பெட்டில் கிடந்தால் கூட ட்ரை பண்ணி பார்ப்போம். டூ ஆர் டை, எந்திரிச்சா உயிர்த்தெழுதலினாராக இருந்தால் போனால் அடக்காரதன், ஆனால் செஞ்சுருவோம். ஆனால் பிசாசு அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன செஞ்சுருவோம், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணமோ போயிடணும். ஒருத்தர் சொல்கிறார், ஒரு பிசாசு பிடிச்சிருந்துச்சி அந்த பொண்ணுக்கு வந்து நான் வந்து எங்கள் ஊழியக்கார்ட்ட சொன்னேன், அவர் சொன்னார் அது ஒரு பயங்கரமான பிசாசு, அது வந்து இன்னொரு 3 நாளைக்கு அது பயங்கரமாக அது உக்கிரமாக இருக்குமா, அதனால் அந்த 3 நாளைக்கு அந்த பொண்ணை பார்த்துக்க சொல்லிட்டாராம். அவர் வந்து 3 நாள் கழித்து தான் அவர் வருவாராம். அப்போ அந்த 3 நாளைக்கு அந்த பொண்ணு அந்த பிசாசை ஃபேஸ் பண்ணிக்கணும். 3 நாள் சண்டையை அந்த பிள்ளை நடத்திக்கணும். ஏற்கனவே முடியாமல் தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த 3 நாள் வந்து இது பார்த்துக்கணுமா, அந்த 3 நாள் கழித்து அவர் வந்து வருவேன்னு சொன்னார். இது மாதிரி பயங்கரமாக இருந்துச்சான். 4வது நாள் இவங்க போனாங்களா, போனால் பார்த்தா ஒரு எலும்பு ஒரு இதில் போய் கரெக்டாக எடுத்தாராம். ஒரு எலும்புக்குள்ளே செஞ்சு வச்சுருக்காங்க பிரதர். ஏசு எங்கேயாவது சொன்னாரா எலும்புக்குள்ளே செஞ்சு வச்சுருக்குறாங்க, அது எதில் வேணாலும் செஞ்சு வைக்கட்டுங்கிற. ஏசுங்கிற நாமத்துக்கு தான் போகுதா, இல்லை கரெக்டாக நீங்கள் போய் அந்த எலும்பை தோண்டி எடுத்து தகடை தோண்டி எடுத்து அதையெல்லாம் ஃபுல்லாக எரிக்காட்டி அந்த ஆவி அழிக்க முடியாது? எங்கேயாவது பைபிளில் இருக்குதா? எங்கேயாவது இருக்குதா? இது எல்லாமே மந்திரவாதிகள் உருவாக்கின பொய். அந்த பொய்யவே கொண்டு வந்து எங்கே தப்பு நடந்துச்சு தெரியுமா, நம்ம கண்ணை மூடிட்டு கண்டாலே நம்ப தொடங்கணும். பார்த்தீங்களா, அப்போ அந்த குறி சொல்கிற ஆளெல்லாம் தீர்க்கதரிசிங்கிற பேரில் உள்ளே நுழைஞ்சிருச்சு. உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இந்த ஆவி இப்படி செயல்படும், அந்த ஆவி நம்ம எது ஒன்றையும் வேதத்தின் அடிப்படையில் நம்புவதற்கு பதிலாக காலங்காலமாக எங்கேயாவது உருவாக்கப்பட்ட பொய்களை நம்பினதுனால இந்த பொய்கள் அப்படியே வளர்ந்து பெருகிருச்சு. இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் யாருக்கிட்ட டீட்டெயில் கேட்பாங்கன்னா பிசாசுக்கிட்ட தான் டீட்டெயில் கேட்குறது. நீ யார், எங்கே இருந்து, ஏன்னா அது வரும்போதே சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கு பைபிளில், நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு பைபிளில் சத்தியம் பண்ணிட்டு தான் வந்திருக்கனால நம்ம கேட்டோம். நான் ஒரு ஊழியக்காரனாக கேட்கிறேன், யார் கேட்டாலும் ஜாத்தம் சொல்லப்படுறது பொய் தான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறபடினால் பொய் பேசும்போது சொந்தத்துக்கு நம்முடைய நம்பிக்கை என்பது இயேசு எங்கேயுமே பேர் என்னான்னு தான் கேட்டார். ஏன்னா பேய் வந்து வேறு யாரெல்லாம் விழுந்து போன தேவதூதர்கள். தேவன் தம்முடைய நட்சத்திரங்களுக்கே பேரிட்டு அழைக்கிறார். தேவதூதர்களுக்கு பேர் வச்சுருப்பாரா இல்லையா, அவருக்கெல்லாம் தெரியும். உன் பேர் என்னன்னு மட்டும்தான் கேட்டார், அவ்வளோதான். லேகியோன்னு சொல்லிச்சு. லேகியோன்னால் பேரை பேய் கிடையாது. லேகியோன்னா வந்து 6000 படைப்பிரிவுக்கு பட்டாலியன். அது ரோம படைப்பிரிவுக்கு பேர் தான் லேகியோன். அதனால தான் இயேசு இடத்துல சொன்னார், நான் இப்பொழுது வேண்டிக்கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர்களை அனுப்ப மாட்டான்னு. அப்புறம் நாங்கள் இப்போ பிசாசுகள் வந்துடுறப்போ இதை ஒரு குரூப் நான் லேகியோன் பிசாசை துரத்துறேன்னு வேறு சொல்ல வேண்டியது. இந்த மாதிரி இது எல்லாமே வந்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறே தெரியாமல் எதையாவது ஒன்று அடித்து விட்டு தங்களை ஒரு பெரிய ஆளாக காமிக்கணும்ல. சிலர் வந்து சும்மா இல்லை பிரதர், நாளாக வந்து லூசிபர் பிசாசுக்கிட்டே போகிறான்னு ஒரு ஆள். அப்போ தானே ஒரு ஹைப் இருக்கணும்ல, ஒரு ஹைப்பு. பிசாசு துரத்துறது வரமே இல்லை. பிசாசு துரத்துறது தேவ பிள்ளைக்கான அதிகாரம். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், அவ்வளோதான். வரத்தில் வந்து 1 Corinthians 12 அங்கே அதை பிசாசு துரத்துறது வரமே இல்லை. வரமே தேவையில்லை உங்களுக்கு. இயேசுங்கிற நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கு, தேவனுடைய நாமம் உங்கள் மேல் தரிக்கப்பட்டிருக்குது. அந்த நாமத்தை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் ஆத்தரைஸ் பர்சன். நீங்கள் துரத்தினா தான் தேவனுடைய ராஜ்யம் வரும். அதனால தான் கர்த்தர் சொன்னார், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்போ தேவ ராஜ்யம் எனக்குள்ளே வரணும்னால பிசாசு துரத்தப்படணும். பிசாசு எப்படி வரா, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகியிருக்கிறான். பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அவன் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவன் எதுக்கு வெளிப்பட்டார், பிசாசின் கிரியை. அது எது, பாவம். அதை அழிக்கிறதுக்கு தான் கர்த்தர் வெளிப்பட்டார். இப்போ கர்த்தராகிய தேவன் நமக்குள்ளே வந்திருக்கிறார். எப்படி வந்தார், சாத்தானுடைய ராஜ்யம் வெளியே போயிடுச்சு. சாத்தான் வெளியே போயிட்டான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் போது. அப்போ பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா அந்த ஜனம், ஒரு மனிதன் பாவத்தை அறிக்கையிடணும். அவன் பாவிங்கிறத உணரணும், பாவத்தை அறிக்கையிடணும். அதை அறிக்கையிட முடியாமல் என்ன தடுத்து வச்சிருக்குது, சாத்தானுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கணும். அதை அப்போ அந்த அதிகாரத்தை அவன் குருடாக்கி வச்சிருக்கிறது யாரெல்லாம் காரணமாக இருக்கா, அதிகாரத்தில் இருக்கவன் காரணமாக இருக்கான். பொருளாதாரங்கள் இன்றைக்கி காரணமாக இருக்குது. நம்ம எழுப்புதலின் காலங்களை படித்து பார்ப்போம். அன்றைக்கி பெரிய பிஸ்னஸ்மேன்கள் எழும்பினார்கள், எல்லாம் எழும்பினாங்க. அவங்க சுவிசேஷத்தை பரப்புக்கு தங்களுடைய பணத்தை செலவு பண்ணாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஸ்பேஸுக்கு ராக்கெட் அனுப்புறதுக்கு செலவு பண்ணுறாங்க. புதுசாக கண்டுபிடிப்புகளை செயல்படுத்துகிறாங்க. சுவிசேஷத்துக்கு யாராவது கொடுக்குறாங்க நம்ம கேள்விப்படுறோமா, பெரிய வர்த்தகர்கள் யாரும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும்,
மக்களை தனக்கு கீழே கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கான வேலைகளை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் அதே நேரத்தில் தான் என்ன பண்ணுறாருன்னா தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் வல்லமையை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம ஜெயிச்சிட முடியும். ஸோ இந்த ராஜ்யத்தை கொண்டு வர்றதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகளோடும் உங்களுக்கு ஒரு போராட்டம் உண்டு. எபேசு பட்டணத்தில் டயானாங்கிற ஒரு பெரிய சிலை அது வானத்திலேருந்து விழுந்துச்சுன்னு ஒரு பொய்யான ஒரு கதையை பார்த்தீங்களா, ஸ்டோரி எப்படி உருவாக்கி வச்சுருக்காங்கன்ட்டு. வானத்திலேருந்து விழுந்ததா அது. வானத்திலேருந்து வந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ எப்பயுமே சாத்தான் என்ன பண்ணுவாங்கன்னா டூப்ளிகேட்டாக எல்லா இடத்துலையும் கதை ஒன்று உருவாக்கி வச்சுருப்பான். அதே மாதிரி தான் அது வானத்திலிருந்து விழுந்தது என்று யாருக்கும் தெரியாதா? முழு உலகத்துக்கும் அதுதான் அதிபதியா. யார்? அந்த டயானா. தியானாலே பெரிய அது சிலையை செஞ்சு வச்சு வழங்கிட்டு இருந்தாங்க. அதை வச்சு மந்திரவாதம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கூட்டம். அது நடுவில் பவுல் போகிறார். ஸோ அதனால தான் அவர் எபேசு பட்டணத்துலேருந்து எழுதும்போது தான் சொல்கிறாரு, ரோமில் இருக்கவங்களுக்கு எழுதும்போது சொல்கிறாரு, நான் ஜெபத்திலே போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராடுங்கள் அப்படின்னு ரோமர் 15:32 சொல்லிட்டு அந்த எபேசு பட்டணத்துக்கு சிறைச்சாலையில் இருக்கும்போது எழுதுகிறாரு, உங்களுக்கு அங்கே ஒரு பெரிய போராட்டம் இருக்குப்பா, ஒரு யுத்த களத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் அந்த யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு அங்கே என்ன போராட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு அந்த யுத்தத்தை நடத்துனீங்கன்னா தேவராஜ்யத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தில் பவுலின் கைகள்னால கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். கச்சைகளை உருமால்களை கொண்டு போய் வியாதிகள் விலகினது, பிசாசுகள் ஓடினது. மந்திரவாதி ஸ்கேவாங்கிறவன் மகனுங்க 7 பேர் கிளம்பி போயிட்டு இந்த பவுல் சொல்கிற இயேசுவின் நாமத்தில் எல்லா பேயும் சொல்லி பார்த்து டயானா பேர்லாம் போகாததுனால சரி இந்த பவுல் சொல்கிற இயேசுவின் நாமத்தில் போகலான்னு போனதுக்கு அதை அடித்து துரத்திருச்சு. பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா மந்திரவாதிகளெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, தொழிலெலாம் ஆட்டம் கண்டு போயிடுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் பவுலின் மூலமாய் வெளிப்பட்ட தேவ வல்லமை. ஒரு தேவ மனிதன் தேவ வல்லமையில் நிரம்பினவை இறங்குனா அங்கே வானமண்டலமும் காலி, பாதாளமும் காலி. அது என்ன செய்ய, எல்லாம் மந்திரவாதிகள்லாம் தங்கள் பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து எரித்து அதை 50 வெள்ளிக்காசாக கண்டார்கள். கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. தேவ பிள்ளைகள் மேற்கொள்ளுகிறவர்கள். அதுக்கு தான் நம்முடைய இங்கே என்ன பெருசாக இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, என்னில் இருக்கிற பெரியவரை நான் அறியவில்லை. அதான் 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கணிலும் உங்களுக்கு அந்த எப்படி தொடங்குது, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்த அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஒரு பெரிய தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருப்பேன், ஆனால் நான் மேற்கொள்ள முடியும். இந்த முழு தேசமும் எதிர்த்து நிற்கிறது. கோலியாத் என்ற ஒரு பலமுள்ள ஒரு மனிதன் நிலைமை நின்று கொண்டு இருக்கிறான். எல்லாருக்குள்ளையும் பயம் பிடிச்சிருச்சு. பிசாசுடைய முதல் ஆயுதம் என்ன தெரியுமா? பயம். அதனால தான் கர்த்தர் சொன்னார், பயப்படுவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயம் எப்பயுமே எல்லா விஷயத்தையும் தப்பாகவே பார்க்கும், நெகட்டிவாகவே பார்க்கும். அப்போ கர்த்தர் பார்த்தாரு, இராணுவத்தில் அவ்வளோ பேர் இருக்கான், போக வேண்டியாலே ராஜா தான், எல்லோரும் கழுத்துக்கு மேலே தான் இருப்பாங்க. அவனும் போகலான்னு விருப்பப்படுற மகனையும் விடலை. கட்டாயம் யோனத்தான் சும்மா இருந்திருக்க மாட்டான். ஏன்னா யோனத்தான் போகக்கூடிய ஒரு ஆள், ஏற்கனவே அது மாதிரி யுத்தத்துக்கு போன ஒரு ஆள் தான். நம்ம போவோம்னு சொல்லி வேலைக்காரனை கூப்பிட்டு யோனவன், ஆனால் விடலை, அவனையும் போக விடல. வழக்கம் போல் எல்லா ராஜாக்களும் கொடுக்குற ஆஃபர் அங்கேருந்து தான் தொடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ராஜ்யத்தில் பாதியையும் என் பொண்ணையும் உனக்கு தருகிறேன், யாராவது போய் என்ன செய்யுங்க, சாவுங்க. எல்லாம் பார்த்தாங்க. வந்தம்மா கையெழுத்த போட்டோமா, மார்ச் போனோமா, காலையிலேயே வந்தம்மா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோமா, நின்றம்மா. அவன் திட்டுவான் 4 வார்த்தை. நமக்கு என்ன, பொதுவாக தானே திட்டுறான், இல்லை நம்மளை தனியாக கூப்பிட்டு திட்டான். இந்த ஸ்கூலில் மொத்தமாக மாட்டினோம்னா ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். ஏன்னா நம்ம தனியாக மாட்டினோம்னா தான் வருது. அது மாதிரி என்ன மொத்தத்தையும் தானே திட்டுறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் நின்று வாங்கிட்டேன். ஏதோ பேசிட்டு இவங்க குடும்ப கதையெல்லாம் பேசிட்டு மறுபடியும் சாயங்காலம் மார்ச் முடிஞ்சோன்னா அவனும் கிளம்பி போயிடுவான். அவன் டயர்டாகிடுவான்ல. அவன் போனதுக்கப்புறம் இவங்களும் வந்துட வேண்டியதான். ஒரு ஆள் வாங்கடான்னு யாருமே நவுற மாதிரி இல்லை. அப்போ கர்த்தர் பார்த்தாரு, இவங்க எல்லாருக்கும் அவருடைய தேவன் யார் என்று தெரியவில்லை. தன்னை அறிந்த ஒருவனை கர்த்தர் எங்கே வச்சுருந்தாருன்னா ஆடுகளுக்கு பின்னாடி வச்சுருந்தார், கொண்டு வந்தார். அவங்க அப்பாட்ட சொன்னார். அவங்க அப்பாட்ட ஒரு உணர்வை சொன்னார், பயலுக்கு அங்கே பயங்கரமாக சண்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, சும்மா வெட்டியாக தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க, நீ போய் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பால்கோவா கொடுக்க வேணாமா அப்படின்னு சொன்னோன்னே, என்னதான் இருந்தாலும் இராணுவத்தில் நம்ம பயலுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக என்னன்னு சொல்லி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி மகனை கூப்பிட்டு இந்த பால்கோவாலாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. ஆனால் காடியஸ் தான் அனதர் பிளான். கர்த்தர் ஒரு பெரிய பிளான் வச்சுருந்தார். கொண்டாந்து நிறுத்தினார் தாவி. அவனுடைய இருதயம் கொழுந்து விட்டு எறிந்து, வைராக்கியம் பற்றி எறிந்தது. யார் அவன்? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று அங்கே பிடிச்சா ஒரு பிடி. அது ரொம்ப சொல்லிட்டான் ராஜா கிட்ட. ராஜா சொல்கிறான், கோலியாத்தை பற்றி உனக்கு தெரியாது, உனக்கு தேவனை பற்றி தெரியாது. கோலியாத்தை பற்றி உனக்கு தெரியாதுன்னு தாவீது சொன்ன வார்த்தை.
அந்த அந்த கான்வர்சேஷன் நான் அப்படி தான் பார்க்குறேன். உனக்கு கோலியாத்தை பற்றி தெரியாது, ஏன்னா அவன்கிட்ட இருக்க தகவல்குள்ளே கோலியாத்தை பற்றியே இருக்குது. அவனுக்கு தெரியாத தகவல் என்னன்னா தேவனை பற்றி. அந்த தேவன் எப்படிப்பட்டவர்னு அவனுக்கு தெரில. ஸோ நான் உனக்கு என் தேவன் யாருன்னு சொல்கிறேன். அந்த தேவன் என்னோடு இருக்கிறார். நான் சிங்கத்தையும் கரடியையும் கிழித்தவன். ஏன்னா என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர்னா. வெறும் தடி எடுத்துகிட்டு போனான், ஒரே கல். எந்த பட்டயத்தில் வெட்டினா? அவன் பட்டயத்தில் தான் வெட்டினான். சவுளுடைய பட்டயத்தை எடுத்துகிட்டு போகல. எந்த கோலியாத் எலும்பி நின்றானோ அதே பட்டயத்தில் வெட்டினான். இந்த அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி திரளான அதிகாரங்கள் எலும்பி நின்று கொண்டிருக்கிறது. அதே அதிகாரத்தால் அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள். ஒரே நாள் ஒரே கையிருப்பு புறப்பட்டது. ஏன் இவ்வளோ தீவிரமாக வருது? வர வப்பா இருக்கிறது. பெல்சாத்சார் தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளிலே குட்டிக்க ஆரம்பிக்கும் போது தான் தேவனுடைய கோபம் எழும்பும். அது வரைக்கும் கர்த்தர் பொறுமையாக இருப்பார். ஏன் இப்போ வந்து பயங்கரமாக இருக்குங்க, இப்போ வரட்டும், வரணும். ரெண்டாவது, உள்ள மனம் திரும்புதல் வரணும்னா தேவாலயம் பிடிக்கப்பட்டால் தான். இஸ்ரவேல் ஆலயத்தில் இருக்கும்போது ஜனங்கள் மனம் திரும்பலை. அங்கெல்லாம் போயிட்டு பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து நாங்கள் அழுது கொண்டு எங்கள் தேவனுடைய நாமத்தை நாங்கள் அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி? உள்ளே இருக்கும்போது தேவனுடைய மகிமை தெரியலை, தேவனுடைய வல்லமை தெரியலை. ஸோ உபத்திரவ காலம் உண்டு சபைக்கு. அதுக்குத்தான் கர்த்தர் அனுமதி கொடுத்துருக்கிறார் கொஞ்ச காலத்துக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபத்திரவம் வரலன்னா அவங்க வந்திருக்கவே மாட்டாங்க. அப்போ மோசே வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன வந்துச்சு? இஸ்ரவேல் மக்களுக்கு உபத்திரவம் இன்னொரு மடங்கு அதிகமாச்சு. இப்போ நம்மெல்லாம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் அதிகமாகுது? அதிகமாகத்தான். ஏன்னா என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். தேவனை பற்றி அறிவில்லை, ராஜாவுக்கு அறிவில்லை, இராணுவத்துக்கு அறிவில்லை. அதை அறிந்த ஒருத்தன் வந்தான், தேவனை அறிந்த ஒருத்தன் வந்தான். ஒரே நாள் ஒரே மனிதனை கொண்டு யுத்தத்தை தேவன் திருப்பினார். மெனே மெனே தெக்கேல் உப்பாசன் என்ற எழுதப்பட்டது. தானியேல் மறக்கடிக்கப்பட்டிருந்தான், தானியேல் மறைக்கப்பட்டிருந்தான். அன்னைக்கு தானியேல் வந்து சொன்னான், இன்னைக்கு ஒரு ராஜ்யம் முடிவுக்கு வருகிறது. அடுத்து தேவன் தரிவை கொண்டு வந்தார், தானியேல் உயர்த்தப்பட்டான். அதுக்கு அடுத்ததாக வாக்கு பண்ணின கோரேஸ் வந்தான், இஸ்ரவேல் தேவாலயம் கட்டப்பட்டது. ஸோ தேவன் தம்முடைய திட்டத்தை செய்வார். இந்த தேசத்தில் எழுப்புதல் வரும். இந்த தேசத்தில் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். அவருடைய ராஜ்யம் வரும். அதுக்கு தான் சொல்றார், உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக. தேவன் சொன்னதை தேவனே செய்வார். அவருடைய வலது கரத்தின் பராக்கிரமத்தினால் அதை செய்வார். சொல்ல, தன் என் விரலினாலே, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். விரலா கையா? எது பெருசு? கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன உறுப்பு தான் விரல். கற்று சொல்ல, நான் விரலினாலே பிசாசுகளை துரத்துக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஒரு சொடக்கு போடுற டைம் போதும் தேவனுக்கு எல்லாத்தையும். இந்த கிறிஸ்தவத்துக்கு எதிராக எழும்பி வந்து எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் இன்னைக்கு இல்லை. இன்றைக்கும் கிறிஸ்தவன் நின்று கொண்டு இருக்கிறது. ரோம சாம்ராஜ்யம் இல்லை, பாபிலோன் சாம்ராஜ்யம் இல்லை, கிரேக்க சாம்ராஜ்யங்கள் இல்லை. இன்றைக்கும் எழும்பி நிற்கிற எந்த சாம்ராஜ்யம் இருக்க போவது இல்லை. ஒரு கல் பெயர்ந்து வந்து கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல், அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் ராஜ்யம் வருகிற பொழுது இவைகள் எல்லாம் நொறுக்கப்பட்டு இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு தான் நாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் அதுக்கு தான் சொல்றார், அதுக்குத்தான் நம்ம ஜெபிக்கணும், அதுக்கு தான் ஜெபிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு என் கதவை திறந்தால் நான் வந்து என்ன செய்வேன்? நான் போஜனம் பண்ணுவேன். எதுக்கு? வாசிங்க, யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. என்னை அனுப்பின அந்த பிதாவின் சித்தத்தை செய்து, எதற்காக எனக்குள்ளாக அவர் வந்தாரோ, எதற்காக அவருடைய ராஜ்யம் எனக்குள்ள வந்ததுன்னா, இந்த ராஜ்யத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இதை பெரிதாக்கணும். இந்த முழு உலகத்துக்கும் பைபிள் சொல்றது, ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். ஸோ தேவனுடைய அந்த முடிவின் நாட்களுக்கு முன்பதாக பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லோரும் தேவனுடைய ரட்சிப்பை காண வேண்டும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்க வேண்டும். கர்த்தர் சொல்றார் சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில், ஜனங்கள் ஏகமாய் கூட்டிக் கொண்டு என்ன செய்கிறார்கள்? வாசிங்க, சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள்
ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆண்டவர் அவர்களை இகழுவார். ஆண்டவர் அவர்களை இகழ்வார். பரலோகத்திற்கு நகைப்பார். ஒரு நொடி பொழுது போதும், ஒரு இமை பொழுது போதும். மெனே மெனே தெக்கேல் உப்பாசின் என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தை புறப்பட்ட பொழுதே உன் ராஜ்யம் மட்டிற்று, அது முடிவுண்டாயிற்று. இன்றைக்கு இது ரொம்ப பலம் பொருந்தியதாய் மாறிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப பலம் பொருந்தியதாக மாறி நிற்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தரே தான் பெருசாக்குவார். நேபுகாத் நேச்சாரை என்னுடைய தாசன் அவரே கொண்டு வந்தார். கடைசியில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, இது நான் என்னுடைய மகிமை பிரதாபத்திற்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவான் சொன்ன பொழுது அவனை பைத்தியமாக்கி நிறுத்தி விட்டார் கர்த்தர். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். ஆகவே இதை செய்ய முடியுமா முடியலையாங்கிறது இல்லை, நமக்கு சொன்னதை செய்கிறோமா இல்லையாங்கிறது மட்டும்தான். நாம் சொன்னதை நாம் செய்யணும். அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அவர் எப்படி செய்யணும் நாம் இது பண்ணக்கூடாது. சுற்றி இருக்க காரியங்களை அல்ல, மோசேக்கு கர்த்தர் சொன்னதை செய்யணும், அவ்வளோதான். பார்வோன்ட்ட போனால் போயிட்டே இருக்கணும். அங்கே உடனே எல்லாமே மாறிடல. போகும்பொழுது எல்லாம் ஆப்போசிட்டாக மாறின மாதிரி இருந்துச்சு. ஆனால் தேவன் அவருடைய வேலையை நிகழ்த்துக்கு நம்ம ஜெபிக்க ஜெபிக்க அவருடைய வல்லமை குறைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அவருடைய அதிகாரங்கள் முறிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இன்றைக்கி துறைத்தனங்கள் அதிகாரம் ஏன் இன்றைக்கி எல்லாம் தீவிரமாக எழும்புது? பயங்கரமான பாதாளம் நடுங்கி கொண்டு இருக்கிறது. ஜெபங்கள் சும்மா வீண் போகுதுன்னு நினைச்சிடாதீங்க. எப்பொழுதும் பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத ஒரு கூட்டத்தை தனக்காக வைத்து தன் யுத்தத்தை கத்த நடத்தி கொண்டே தான் இருப்பார். கோலியாத் நிற்கிறானாலே கர்த்தர் தாவீதை ஆயத்தம் பண்ணிட்டார்னு அர்த்தம். பார்வோன் நின்றா கர்த்தர் தம்முடைய மோசேயை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆகாப்பும் இயேசுவேலும் இருந்தால் கர்த்தருடைய எலியாக தான் இருப்பான். தேவனுடைய வேலை வரும் பொழுது கர்த்தர் எலியாவை வெளிப்பட பண்ணுவார். கர்த்தருடைய வேலை வரும் பொழுது அக்கினியிலிருந்து கர்த்தர் மோசேயை சந்திப்பார். அந்த வனாந்தரத்தில் தான், அதே வனாந்தரம் தான். தேவன் செய்வார். தேவன் சொன்னதை தேவன் செய்வார். இந்திய தேசம் என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகள் உனக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சுதந்திரமாகவும் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். தேவன் அதை செய்வார். இந்திய தேசத்தில் எழுப்புதல் வருமா வராதில்ல, கட்டாயம் வரும். சொன்னவர் கர்த்தர். இங்கிருந்து எழுப்புதல் புறப்படும். எப்பயுமே சாத்தானுடைய சிங்காசனம் எங்கே இருக்குதோ அங்கே தான் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வரும். ஏன்னா அவர் அங்கே தான் தன்னுடைய அவன் எங்கே ராஜ்யத்தை வைக்கிறானோ அதை நொறுக்கி தன் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அதான் அவருடைய வேலை. முதல்ல கானானை நொறுக்கினார். கானான் சாத்தானுடைய ராஜ்யமாக இருந்துச்சு. அதை நொறுக்கி தன் பிள்ளைகளை கொண்டு வந்தார். இப்பொழுது உலகம் முழுவதையும் தன்னுடைய ராஜ்யத்துக்கு நிறைய கொண்டு வருவார் கர்த்தர். ஸோ அது நடக்கும். ஒரு பெரிய எழுப்புதல் அக்கினி போடப்படும். ஆகவே இன்னைக்கு அந்த சித்தத்தை செய்வதற்கு தான். அதனால தான் கர்த்தர் சொன்னார், நல்லா தெரிஞ்ச வசனம் தான், 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 வரைக்கும். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் சித்தம், அவருடைய சித்தம் இந்த பூமியில் நிறைவேறினா தான் அவருடைய ராஜ்யம் வரும். அவருடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த சித்தம் நிறைவேறணும்னா கர்த்தர் சொல்கிறார், எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும், ராஜாக்களுக்காக ஜெபிக்கணும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும். நாம் நல்லொழுக்கத்தோடு கலகம் இல்லாமல் எல்லா பக்தியோடும் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணணும்னா இந்த நாளும் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா நம்ம ஜெபிக்கணும்னு அவசியம்னு புரிஞ்சுக்கணும். இந்த நாளும் நம்ம நாட்டில் இல்லை, அதனால் நம்ம ஜெபிச்சு தான் ஆகணும். யாருக்கு? ராஜாக்களுக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும், ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், அந்தகார லோக இருளின் ஆவிகள், வான மண்டலத்தின் ஆவிகள், இன்றைக்கி செல்ஃபோன் அடிமைத்தனங்கள், சினிமா அடிமைத்தனங்கள், எந்த அளவுக்கு இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்மூடித்தனமாக ஜனங்கள் இன்றைக்கு பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அறிவு கல்வி அறிவு தெளிவை உண்டாக்குன்னு பார்க்குறோம், ஆனால் இங்கே பைத்தியத்தை உண்டாக்கி இருக்கிறது. அப்போ இன்றைக்கி தங்களை நடத்த வேண்டிய தலைவர்கள் எப்படி இருக்கணுங்கிற இது தெளிவு கூட இன்றைக்கு இல்லாத ஒரு தலைமுறை தான் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி சோசியல் நெட்வொர்க் எப்படி ஜனங்களை பிடித்திருக்குது. இன்றைக்கி பொய்யான கடவுள் நம்பிக்கைகள் என்ற போர்வையில் பாருங்கள், அறிவு பெருகிருச்சு, எல்லாம் பெருகிருச்சுங்கிறோம். போய் விற்கிற கோட்டைகளில் எவ்வளவு திரளாக ஜனங்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள், சாரையாய் போய் கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஆனால் சர்ச்சுக்கு இருக்கிறாலே ஒழுங்காக அட்டெண்டன்ஸ் போடுறதில்லை.
இருக்கிற ஆளே வரலை. சபை நிரம்ப மாட்டேங்குது, சபை பற்றாக்குறையாக இருக்குது. வாங்கெல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம்னு ஆளையே காணோம். கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது ஆனால் அங்கே சாரசாரியாக நிற்கிது. அப்போ பாருங்கள், இப்போ மாறி இருக்குது. அப்போ நம்ம ஜெபிக்கணும். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய சித்தம் நிறைவேறணும்னு ஜெபிக்கும் போது கர்த்தர் தொடங்குவா, கர்த்தர் தம்முடைய அக்கினியை போடுவா. அதை தான் கர்த்தர் நமக்கு சொல்லணும். இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக பார்க்க தேவையில்ல. அடுத்ததெல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன தேடணுமா? ராஜ்யம் வரும், உடைய சித்தம் அதுக்கிறது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். ஆகாரம்னா நமக்கு சோறு கேட்குறத பற்றி பேசவே இல்லை. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வயலுப்புற ஒரு வார்த்தையினால். காலையில் எழும்பி போய் மன்னாவை தேடணும். காலையில் எழும்பி சூரியன் வந்துருச்சுன்னா மன்னா உருகி போயிடும். அப்போ எங்கே போய் எப்போ பைபிள் படிக்கணும்? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் காலை தூரம் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவனை போல இன்னைக்கு அது தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாக இருந்துச்சா மன்னா. வசனம் எப்படிப்பட்டது? அது தேனிலும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அதுக்கடுத்து கர்த்தர் என்ன சொன்னார்? நாங்கள் எங்கள் கண்ணாளிகளுக்கு மன்னிக்கிறது போல் மன்னிக்கிற சுபாவம் மட்டும் இருந்துச்சுனாலே நாம் எல்லா இடத்துல அன்பு கூறுகிறோம்னு அர்த்தம். உங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்தமோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இதில் முதல் 4 கற்பனை அடங்கிடுது. கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும்ட்டு. அடுத்த 6 கற்பனையையும் ஒரே வசனத்தில் முடிக்கிறார் கர்த்தர், ஒரே வார்த்தையில். உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. பழைய ஏற்பாட்டு ஜபத்துக்கும் புதிய ஏற்பாட்டு ஜபத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறனால தான் அவங்க கேட்டது, ஏன் இப்படி ஜபிக்கணும்ட்டு. ஏன்னா பழைய ஏற்பாட்டு ஜபத்தில் என்ன வந்துடும்? என்ன, அவன் பேர் முதலாய் மறக்கப்பட்டு போவதாக, அவன் மனைவி விதவையாய் தெரிவாளாக, இப்படின்னு தாவீது ஜபிச்ச ஜபத்தையெல்லாம் எடுத்து வச்சு ஜபிச்சோம்னா வேலைக்கு ஆகாது. நம்ம அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நாம் அவருடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை தன் அநியாயமாக எவன் கொல்லணும்னு கை காட்டி கொண்டிருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து ஆண்டவரே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும். அப்போ இந்த சுபாவம் நமக்குள்ளே வரணும். இது வந்துச்சுனாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது, நம்மை வெட்கப்படுத்தவே படுத்தாது. இந்த சுபாவம் தான் நமக்கு முதல்ல எங்களை அதனால் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது வந்துச்சுனாலே நமக்குள்ளே எல்லா காலத்துலையும் நீங்கள் சமாதானமாக இருக்க முடியும், தேவ அன்போடு இருக்க முடியும். இதெல்லாம் செஞ்சிட்டோம்னா ஒரு நாளும் சோதனைக்கு உள்ளே போக மாட்டோம். நம்ம சோதனை காலத்துக்கு முன்பதாகவே தேவனை சந்திக்க போயிடுவோம். அவரை சந்திக்க நம்ம போயிடுவோம். நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலம்னு பிரித்து வச்சு நம்ம அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய ரகசிய வருகை வரும். மத்திய ஆகாயத்தில் அவர் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாம் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். நம்ம சோதனை காலத்துக்குள்ளே போக போகிறதில்லை. அதன் பின்பதாக நம்முடைய ராஜ்யம் மகிமை என்றென்றைக்கும். அதுக்கப்புறம் சாத்தானுடைய அந்த ராஜ்யம், அந்த சோதனை காலம் முடியும் பொழுது, சோதனை காலம் முடியுது, நாம் சோதனை காலத்தில் எங்கே போயிடுவோம்? தேவனோடு போயிடுவோம். இந்த வேலையை செஞ்சால்தான் போகும், செய்யாதால் போகாது. அதே முடிவு பண்ணி, ஏன்னா அதை சொல்லி வச்சிடணும்ல. உங்களுக்கு வேலையை செஞ்சிங்கன்னா சோதனை காலத்தில் இங்கே இருக்க மாட்டீங்க, அங்கே போயிடலாம். செய்யாதாலாம் செய்கிறதுக்காக இங்கே விட்டு வைப்பார். வேலை செய்யாத ஆளுக்கு என்ன செய்யணும்? சும்மா சம்பளம் கொடுக்க முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணிடுவார்னா விட்டு போயிடுவார். ஆகவே இருந்து அவன் காலத்தில் குழந்தை பாடுபட்டு இரத்த சாட்சிகளின் தொகையெல்லாம் அப்போ தான் நிறைவு பெறும். அங்கேருந்து அடி வாங்கி நிற்க வேண்டியது தான், அங்கே இங்கேயும் ஓடி. அதை விட என்ன செய்யலாம்? அதனால தான் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆகவே பகற்காலம் இருக்கும் மட்டும் கிரியை செய்ய வேண்டும். ஆகவே நாட்கள் பொல்லாததுனால தான் இந்த காலத்தில் நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்வது ரொம்ப நலமானது. பண்ணிட்டோம்னா அவருடைய என்றென்றைக்கும் உள்ள ராஜ்யம் மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளை அவருடைய 1000 வருட அரசாட்சி இந்த பூமியிலே கடந்து வரும். ஸோ அந்த அதுக்கு பிறகு சாத்தான் கொஞ்ச காலம் விடுதலை ஆவான். அதன் பின்பதாக அவனும் அவனை பின்பு அழிக்கப்படுவார்கள். இந்த வானமும் பூமியும் அழிக்கப்படும். என்றென்றைக்கும் நித்தியமாய் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். இந்த பூமியும் வானமும் புதிய வானமும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கப்படும். பரலோகம் இந்த பூமியிலே ஏதேன் தோட்டமாக இது இறங்கி வரும். எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கும். நாம் நித்தியமாய் தேவனோடு இருப்போம். ஆகவே அவருடைய ராஜ்யத்து தான் நம்முடைய வாழ்க்கை. அதுக்கு தான் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறாரு. ஆகவே உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே இன்றைக்கு மறுரூபமாகி விடுங்கள். நம்முடைய ஜெபம் மாற்றமடையட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.